இந்த 5 ஸ்கின் கேர் சீக்ரெட்டை உங்களுக்கு தெரியாம பாத்துக்கிற வரைக்கும் பியூட்டி இண்டஸ்ட்ரி பயங்கரமா ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. எக்ஸ்பென்சிவான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம ஸ்கின் பளபளன்னு இருக்கும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்லயுமே உங்க ஸ்கின் கன்சர்னுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு இன்கிரிடியன்ட் நீங்க பார்த்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் நல்லாவே இருக்கும். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்றப்போ கிளென்சர், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இந்த 5ம் போட்டாதான் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படி எந்த ரூல்ஸும் கிடையாது. உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி நீங்க கிளென்ஸ் பண்ணிட்டு டைரக்டா சன்ஸ்கிரீனும் போடலாம், இல்ல கிளென்ஸ் பண்ணிட்டு சீரம் போட்டு சன்ஸ்கிரீன் இப்படியும் ஃபாலோ பண்ணலாம். சோ இந்த 5 ப்ராடக்ட்டும் மேல போட்டாதான் நம்ம ஸ்கின் கேர் ப்ராப்பரா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்ல. மார்க்கெட்ல புதுசா எதுவும் இன்கிரிடியன்ட் வந்துச்சு அப்படின்னா எல்லா பிராண்டும் போட்டி போட்டுட்டு ப்ரோமோட் பண்ணுவாங்க. உடனே நாமளும் அதை வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வெயிட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. டே கிரீம் அண்ட் நைட் கிரீம் செப்பரேட்டா யூஸ் பண்ணாதான் நம்ம ஸ்கின் நல்லா இருக்குமா? கண்டிப்பா அப்படி எதுவும் கிடையாது. ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்க அப்படினாலே உங்க ஸ்கின் நல்லா இருக்கும். நீங்க ஸ்கின் லைட்னிங் சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது உங்க ஸ்கின்ல இருக்கிற அப்நார்மல் டார்க் ஸ்பாட் தான் குறைக்க ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து உங்களோட நேச்சுரல் ஸ்கின் டோனை அதனால பெர்மனண்டா இம்ப்ரூவ் பண்ண முடியாது.